வெல்கம் டு சோஷியாலஜி இன் தமிழ். ஜூன் 2024 யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம் நடந்து முடிஞ்ச அடுத்த நாளே இந்த எக்ஸாமை கேன்சல் பண்றோம் அப்படின்னு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வெப்சைட்ல நோட்டிபிகேஷன் அப்லோட் பண்ணாங்க. இது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நீங்க சோஷியாலஜி ரிலேட்டட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். ஜூன் 2024 யூஜிசி நெட்டோட டைம்லைன் பார்க்கலாம். எக்ஸாம் 18th ஜூன் 2024 கண்டக்ட் பண்ணாங்க. அடுத்த நாளே பாத்தீங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த எக்ஸாம் கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட வெப்சைட்லயும் இந்த நோட்டிபிகேஷன் அப்லோட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்றதுக்காகவும் எக்ஸாம் ப்ராப்பரா கண்டக்ட் பண்றதுக்காகவும் இந்த ப்ராசஸை மெயின்டைன் பண்றதுக்கும் இந்த எக்ஸாமை கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட மினிஸ்டர் இந்த பிரச்சனையை சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொன்னாரு. சிபிஐ என்ன சொன்னாங்க அப்படின்னா பேப்பர் லீக்கேஜ் அப்படிங்கிறது டாக்டர் ஆவணப்படுத்தப்பட்டது அப்படின்னு ஒண்ணு நடக்கல அப்படின்னு சொன்னாங்க. அதனால நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கன்ஃபியூஷனா இருந்துட்டு ஆன்லைன் எக்ஸாம்லயே மறுபடியும் கண்டக்ட் பண்ணிடலாம் யூஜிசி நெட் எக்ஸாம் அப்படின்ட்டு 21 ஆகஸ்ட்ல இருந்து 4th செப்டம்பர் 2024 வரையும் இந்த எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டாவே மறுபடியும் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்காங்க. முன்னாடி கம்ப்யூட்டர் பேஸ்டா இருந்தது. இந்த முறை மட்டும்தான் பென் அண்ட் பேப்பர் மெத்தட்ல எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி கண்டக்ட் பண்ணாங்க. அதனாலவோ என்னவோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதை எதிர்த்து நிறைய மாணவர்கள் சிரமப்படுறாங்க. ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்க அவங்களுக்கு பினான்சியல் பிரச்சனை இருக்கும், மன பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க, ரொம்ப டிப்ரெஸ்டா இருப்பாங்க. எக்ஸாம் ஈஸியாவே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதனால சுப்ரீம் கோர்ட்டோட அட்வொகேட் ஒருத்தர் உஜ்ஜவால் கவுர் சுப்ரீம் கோர்ட்ல பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டாரு. இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் 29 ஜூலை 2024, அதாவது இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் அவர்கள் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் உஜ்ஜவால் கவுரை பார்த்து நீங்க லீகல் ஃப்ரெட்டர்னிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுல எப்படி டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம்னு பாருங்க. ஸ்டூடெண்டோட பிரச்சனையை அவங்களே கொண்டு வர்றதுக்கு வரையும் நம்ம அதை பத்தி பேசக்கூடாது. ஸ்டூடெண்டே கொண்டு வந்தாங்கன்னா நம்ம அதை பத்தி பேசலாம். நீங்க இந்த பிரச்சனையை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு இந்த கேஸ. இதே ஹிந்து ட்விட்டர் பேஜ்லயும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க 2 o'clock in the afternoon. இப்ப ரீ எக்ஸாம் டேட்ஸ் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எக்ஸாமினேஷன் ஸ்கெடியூல்ஸ்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. என்ன பொறுத்தவரையும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எல்லா மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் பிரச்சனை என்னென்ன வரும் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே திங்க் பண்ணி தான் ஸ்கெடியூல் போட்டிருப்பாங்க. அதனால என்ன பொறுத்தவரையும் கண்டிப்பா இந்த ரீ எக்ஸாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. இவங்க ஷெட்யூல் போட்ட மாதிரி நடக்கும் அப்படின்னா 21 ஆகஸ்ட்ல இருந்து 4th செப்டம்பர் 2024 வரையும் இந்த எக்ஸாம் நடக்கும். அட்வொகேட் லிட்டிகேஷன் போடாம ஸ்டூடெண்ட்ஸ் லிட்டிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் சொன்ன மாதிரி அவங்க ஜட்ஜ்மெண்ட் மாத்தி கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கொடுக்கல அப்படின்னா ரீ எக்ஸாம் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க படிக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வேஸ்ட் ஆகாது. சோஷியல் ரிலேட்டட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இந்த யூஜிசி நெட் எக்ஸாமோட சிலபஸ் பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. அதனால நீங்க படிச்சதையே ரிவைஸ் பண்ணி பாருங்க. எந்த எக்ஸாம் வந்தாலும் கண்டிப்பா இந்த சிலபஸ் பேஸ் பண்ணதா தான் இருக்கும். உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். அதனால என்னோட சஜஷன் ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா எக்ஸாம் நடக்கும். ஒருவேளை நீங்க ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணாம நெட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மறுபடியும் எழுத வேண்டியிருக்கும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசினால நியூ சிலபஸ் யூஜிசி நெட்னால கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வந்தாலும் சோஷியாலஜி ரிலேட்டட் டாபிக்ஸ் கண்டிப்பா இருக்கும். பேப்பர் 1ல டாபிக்ஸ் மாறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்க சோஷியாலஜி ரிலேட்டட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். I'll be uploading a lot of videos on sociology. This is Mohammed signing off.